வெல்கம் டு த நெக்ஸ்ட் செஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு டூல்ஸாக பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த மிக்சிங் மாஸ்டரிங்க்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க டூல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கிற அந்த டூல் பேர் ஷேப்பிங் டூல். சரிங்களா? ஷேப்பிங் டூல். இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு கதை கேட்க போகிறோம். நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம வேண்டுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தாங்கப்பா ஆண்டவரை. இந்த செஷனை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரை உங்களுக்காக அதிகமாக ஓடுறதுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இப்போது ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். இந்த கதை சொன்னால் இந்த லெசன் நல்லா புரியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மரத்தை வந்து அந்த ட்ரங்கை, அந்த மரத்தோட நடுப்பாகத்தை நல்லா வெட்டி ஒரு நாள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போது அந்த ட்ரங்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிற்பிகிட்ட கொண்டு போய் தராங்க. இந்த ட்ரங்கில், இந்த மரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அழகான சிற்பமாக நீங்கள் வடிவமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் தராங்க. அவர் அந்த ட்ரங்கை, அந்த மரத்தோட அந்த நடுப்பகுதி தண்டு பகுதியை நல்லா சுற்றி சுற்றி பார்க்குறார். அவங்க மேலேருந்து பார்க்குறார், கீழேருந்து பார்க்குறார், லெஃப்ட்லேருந்து பார்க்குறார், ரைட்லேருந்து பார்க்குறார், நல்லா சுற்றி சுற்றி பார்க்குறார். பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா, வீட்டுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய டூல்ஸ் எடுத்துகிட்டு வர்றார். அந்த டூல் பேர் உளி. அந்த உளியை எடுத்துகிட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாருனா செதுக்க ஆரம்பிக்கிறார். செதுக்குனதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆரம்பிக்கிறார். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப ஒரு 2 நாள் கழித்து போய் பார்க்குறோம். சூப்பரான ஒரு அழகான ஒரு சிற்பமாக அதை அந்த சிற்பி வந்து வடிவமைச்சு வச்சுருக்கிறார். அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி லெசன். இன்றைக்கி லெசனோட டாப்பிக்கே ஷேப்பிங் டூல்ஸ். ஷேப் பண்ணுறதுக்கான டூல்ஸ். இப்போது அந்த மரத்தோட நடுப்பகுதி ட்ரங்க் இருந்தது பார்த்திங்களா, அதுதான் நம்மளுடைய ட்ராக். அந்த ட்ராக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸ் இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டோம். சரியா? இப்போ அந்த மிக்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ட்ராக்கை வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு தன்னோட உளி எடுத்துகிட்டு வர்றார். இந்த இடத்துல நம்மளோட உளி தான் ஈக்குவலைசர். ஈக்குவலைசர் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா உளி மாதிரி பயன்படுத்த போகிறோம். இப்போ அந்த உளியை எடுத்துகிட்டு வந்து அந்த சிற்பி என்ன பண்ணார்னா, அந்த சிற்பி எடுத்துகிட்டு வந்து உளியை வச்சு தட்டுறதுக்கு முன்னாடி அவரோட மைண்டில் ஒரு சிற்பம் தெரிஞ்சுது. சரிதானே? அந்த சிற்பம் அந்த மரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தது. நம்மளுக்கு தெரியல, அந்த சிற்பிக்கு தெரிஞ்சது. அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த சிற்பம் வெளியே வர மாதிரி, நல்லா வெளியே தெரிகிற மாதிரி தேவையில்லாத மரப்பாகங்களை தன்னுடைய உளியை வச்சு செதுக்கி எடுத்துட்டு பார்த்தா அவரோட மனசில் வச்சுருந்த அந்த சிற்பம் வந்துருச்சு. சரிதானே? ஸோ இப்போ நம்மளும் என்ன பண்ணலான்னா, ஒரு ட்ராக்கை நீங்கள் கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ட்ராக்கில் உங்களுக்கு என்ன வேணும், இந்த ட்ராக்கில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிக்சர் வந்து உங்கள் மைண்டில் வந்துடணும். ஸ்டார்டிங்கே அந்த ட்ராக்கை கேட்கும்போது அந்த பிக்சர் வந்து உங்கள் மைண்டில் வந்துடணும். அந்த சாங் ஆஸ் அ ஹோல் நீங்கள் கேட்கும்போது அந்த பிக்சர் வந்து உங்கள் மைண்டில் வந்துடணும். ஓகே, இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் வந்து அதிகமாக அந்த ஹார்ஷ்னஸ் இருக்குது. இந்த ஹார்ஷ்னஸை என்னோடய ஒளியான ஈக்குவலைசர் வச்சு நான் எடுக்கணும். இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கிங் ஃப்ரீக்வன்சி மாதிரி டாயிங்னு ஒவ்வொரு இடத்துலையும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. யூஸ்வலாக அந்த மாதிரி ரிங்கிங் ஃப்ரீக்வன்சிலாம் ஸ்னார்ஸில் இருக்கும். இந்த ரிங்கிங் ஃப்ரீக்வன்சியை நான் வந்து என்ன பண்ணணும்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் வந்து எப்படி அந்த சிற்பிக்கு அந்த ஒளியை எடுத்து கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரங்க்குள்ளே இருந்த அந்த சிற்பம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதோ, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சவுண்டு, உங்களுக்கு தேவையான அந்த டோன், அந்த சவுண்டில் வர அந்த டோனை ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த டெவலப் ஆகும். எடுத்தோடனே அது டெவலப் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ண டெவலப் ஆகும். அந்த சிற்பி ஆரம்ப கட்டத்தில் அவரும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பார். பட் இவ்வளோ வருஷம் அவர் நிறைய சிற்பங்களை செஞ்சனால தான் அவரால் அந்த மைண்டில் வந்து அந்த சிற்பத்தை வந்து அவரால் பார்க்க முடிஞ்சது, அந்த மரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்க சிற்பத்தை. சரிங்களா? ஸோ ஒரு ட்ராக்கு முன்னால் கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். எனக்கு இந்த ட்ராக்கில் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நான் கழிச்சாகணும், இந்த ட்ராக்கில் எனக்கு நிறைய ப்ராப்ளமேட்டிக் திங்ஸ் நிறையா இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வரணும். சரிங்களா? இப்போது அந்த உளியை எடுத்து என்ன பண்ணார்னா, தேவையில்லாததெல்லாம் அவர் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தார்.
கரெக்டு தானே? அப்போ தான் அவருக்கு அந்த சிற்பம் வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஈக்குவலைசரை வச்சு தேவையில்லாத ஃப்ரீக்குவன்சிலாம் ரிமூவ் பண்ண கற்றுக்கணும். ஆட் பண்ண அவசியம் ரொம்ப கம்மி. ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கம்மியாக இருக்குது, இன்னொரு ட்ராக்கில் சவுண்டு அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, ஒன்று அதிகமாக சவுண்ட் இருக்க ட்ராக்கை கம்மி பண்ணலாம், இல்லை கம்மியாக இருக்க ட்ராக்கை அதிகப்படுத்தலாம். சரிதானே? இப்போது நினச்சி பார்த்துக்கோங்க. இப்போ கம்மியாக இருக்க ட்ராக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை அதிகப்படுத்துனீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக தெரியும். சரிதானே? அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீக்குவன்சி, ஒரு ட்ராக்கில் இருக்க ஃப்ரீக்குவன்சிஸும் ஒரு ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டலான்னு ட்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்து காட்ட ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ட்ராக்ஸில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் வெளியே தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேர்க்கிறத விட கழிக்கிறது நல்லது. ஆடிங் ஃப்ரீக்குவன்சிஸ் வந்து வேர்ஸ்ட், பட் கட்டிங் த ஃப்ரீக்குவன்சிஸ் இஸ் பெட்டர். ஃப்ரீக்குவன்சிலாம் தேவையில்லாத ஃப்ரீக்குவன்சிலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுவோம். அப்புறம் நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆட் பண்ணலாம். பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கழிக்கிறது நல்லது. சரிங்களா? இதை மறந்துடாதீங்க. ஈக்குவலைசர் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ரூல் மாதிரி, இது ஒரு தம்பு ரூல் மாதிரி நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஈக்குவலைசர் வந்து ஒரு ஷேப்பிங் டூல். நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு தான் அதை பயன்படுத்த போகிறோம். எப்படி அந்த மரத்துக்குள்ளே இருந்த சிற்பத்தை வந்து அந்த சிற்பி தேவையில்லாத மரங்களை வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு ஒரு சிற்பத்தை கொண்டு வந்தாரோ, ஒரு ட்ராக்கில் தேவையில்லாத அன்வான்ட் சவுண்ட்ஸ், அன்வான்ட் ஃப்ரீக்குவன்சிஸ் எல்லாத்தையுமே இந்த ஒளியான ஈக்குவலைசரை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பர்டிகுலர் ட்ராக்கை நீங்கள் ஷேப் பண்ண போகிறீங்க. அதனால் இதுக்கு பேர் ஷேப்பிங் டூல். சரியா? இப்போ நம்ம அந்த டூலை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சின்ன ஒரு சாங்கை எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே பண்ண சாங் இல்லை, இது என்னுடைய ஃப்ரெண்டு மேத்யூ பண்ண சாங். இந்த சாங் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை சின்னதாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம். நான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே, அதாவது இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே நான் வேறு எந்த தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸும் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் வெறும் ஸ்டாக் ப்ளகின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா உங்கள்கிட்டையும் அதே ஸ்டாக் ப்ளகின்ஸ் தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்டையும் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லைல்ல. அதனால நான் வெறும் ஸ்டாக் ப்ளகின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஸ்டாக் ப்ளகின்ஸை வச்சு கூட நல்ல ஒரு மிக்ஸ்அப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் காட்ட போகிறோம். தேர்ட் பார்ட்டி ப்ளகின் ரொம்ப வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இது வந்து தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் இல்லாத ஸ்டாக் ப்ளகின்ஸும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயங்களை பண்ணும். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸாக இருந்தால் என்ன, ஸ்டாக் ப்ளகின்ஸாக இருந்தால் என்ன, இந்த டாவோட ப்ளகின்ஸாக இருந்தால் என்ன, அந்த டாவோட ப்ளகின்ஸாக இருந்தால் என்ன, எல்லாரும் ஒரே பேசிக்கான விஷயங்களை தான் செய்ய போகுது. அந்த பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லா ப்ளகின்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த பாட்டை நம்ம கேளுங்க. இந்த பாட்டை வச்சு நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி சும்மா ஈக்குவலைசர் என்ன அப்படிங்கிறத காட்ட போகிறோம். பறவை கொஞ்சம் முற்றுப்பார், அது விதித்து அறுக்கிறதோ. அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ. யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். சரிங்களா? இப்போ இந்த பாட்டு கேட்டாச்சு. இப்போது நம்ம ஒரு சின்ன ஈக்குவலைசரை வந்து ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஈக்குவலைசர் ட்ராப் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இந்த ப்ரௌஸில் போயிட்டு எஃப்எக்ஸில் ப்ரிசோனஸோடது, இதில் என்ன ஈக்குவலைசர் ப்ரோ ஈக்யூ, இதை நீங்கள் தூக்கி நேராக அந்த இதில் ட்ராக் போட்டிங்கன்னா கூட
ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த மிக்ஸ் பட்டன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லா ட்ராக் இருக்கும். இதில் இன்சர்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ப்ளகினை சர்ச் பண்ணிடலாம். ப்ரிசோனஸில் ப்ரோ EQ இதுதான். இல்லை இப்படி வேணாம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலான்னா இங்கே ஜஸ்ட் டைப் அடிச்சிடலாம். டைப் அடிச்சோன்னா வந்துடும். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். சரிங்களா? இதுதான் ஈக்குவலைசர். இப்போ அந்த ஈக்குவலைசர் எல்லா மாடல் ஈக்குவலைசரும் ஒன்று தான். இதுதான் இருக்கும். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் என்னத்தை மீன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 kHz வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த ரேஞ்சு ஃபுல்லாகவே காட்டுது. இப்போ நான் சாங்கை போட்டால் இந்த இடத்துல வந்து என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பாடுதோ அது எல்லாத்தையும் காட்டும். பறவை கொஞ்சம் முற்றுப்பார், அது விதைத்து அறுக்கிறதோ. அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ. யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் தெரிஞ்சுங்களா? எல்லாமே பாடுதில்ல. இப்போது ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துக்கிட்டே வருவோம் நம்ம. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணியும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல கிளிக் பண்ணியும் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல LFங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி. சரியா? லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி. இங்கே இருக்குது லோ மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை மிட் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்போ 5 சொல்லிட்டேன் நான். லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, லோ மிட்டு, ஹை மிட். முடிஞ்சிச்சுங்களா? இப்போ இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு HCFLCன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது என்னென்னா லோ கட், ஹை கட். அதுதான் LCHCங்கிறதோட மீனிங். ஓகேவா? லோ கட், ஹை கட். இப்போது இந்த உள்ளே இருக்க ஒவ்வொரு பட்டன்ஸையும் பார்க்க போகிறோம். இந்த பட்டன் ஃப்ரீக்வன்சிங்கிறது எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை நான் அஃபெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன். சரிங்களா? இப்போ இந்த பட்டன் ஏற்றணுமா இறக்கணுமா, கெயின் வேணுமா கட் பண்ணணுமா அப்படிங்கிறது. சரியா? இப்போ இந்த Qங்கிறது இந்த பர்டிகுலர் அஃபெக்ட் பண்ண போகிற விஷயங்கள் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்குவன்சிலாம் அஃபெக்ட் பண்ண போகுது. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு வரைக்கும் அஃபெக்ட் பண்ண போதா, இல்லை இதை நான் கம்மி பண்ணி இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு மட்டும் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிறதுக்கான Q ஃபேக்டர். இதுதான் எல்லாத்துலேயுமே இருக்கும். Q ஃபேக்டர், Q ஃபேக்டர், Q ஃபேக்டர், Q ஃபேக்டர். இந்த LCHCயில் மட்டும் எந்த ஒரு ஃபேக்டருமே இருக்காது. இது ஜஸ்ட்டு கட்டு மட்டும் தான் பண்ண போகுது. சரியா? இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கும். என்னென்னா இந்த கட்டு வந்து எப்படி இந்த இடத்துல Qவோ அந்த மாதிரி எவ்வளோ தூரம் கட்டு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த இடத்துல 12 dB per octaveங்கிறது, 6 dB per octaveங்கிறது, 24 dB per octave, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணால் அது போயிடும். ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லோ கட். லோ கட் பாருங்கள். லோஸ் எல்லாம் கட் பண்ணுறது பேர் தான் லோ கட். லோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்செல்லாம் கட் பண்ணுது. எங்கேருந்துன்னா கிட்டத்தட்ட 200 ஹெர்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து 20 ஹெர்ட்ஸ் வரைக்கும் 12 dB per octaveங்கிறதுல கட் பண்ணுது. இப்போ நான் அதை கம்மி பண்ணேன்னா இப்படி ஆகும் பாருங்கள். கர்வ் எப்படி ஆகுது பார்த்தீங்களா? இதே 48னா கிட்டத்தட்ட இப்படி கட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல நான் எந்த ஃப்ரீக்குவென்சிலேருந்து நான் அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் ஒரு 127 ஃப்ரீக்குவென்சிலேருந்து அஃபெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாட்டு போட்டு விட்றேன், எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்களா? லோ கட் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பேஸு,
லோ ஃப்ரீக்குவென்சியில் இருக்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணுச்சு. இது அப்படியே உல்ட்டா தான் ஹை ஃப்ரீக்குவென்சி. இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? பாருங்கள், ஹை ஃப்ரீக்குவென்சி இது கிட்டத்தட்ட 48 dBன்னு போட்டுக்கிறேன் நான். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை செய். பறவை கொஞ்சம் ஊற்றுப்பார், அது விதைத்து அறுக்கிறது. அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ. டிஃப்ரென்ஸ் சென்ஸுங்களா? இதை ஹைஸை கட் பண்ணனால ஹை கட், இது லோஸை கட் பண்ணதுனால லோ கட். இது எல்லாம் லோ ஃப்ரீக்குவென்சி, மிட்டு ஹை, லோ மிட்டு ஹை மிட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கட் பண்ணுற பூஸ்ட் பண்ணுற அந்த ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போது நான் பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத பாருங்களேன். இது வந்து ஒரு பெல் கர்வ். பாருங்கள், இது பெல் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து பெல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெல் கர்வ் வச்சுட்டு இந்த பெல் கர்வ் உள்ளே இருக்க அந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ எப்படி இருக்குன்னு கேளுங்க. யாருக்கும் எல்லா நேரமும் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். கேட்டிங்களா? இப்போது ஷெல்ஃப் எப்படி இருக்குது பாருங்கள். ஷெல்ஃபுங்கிறது என்னென்னா, எந்த ஃப்ரீக்குவென்சி நீங்கள் காட்டுறீங்களோ அந்த ஃப்ரீக்குவென்சிலேருந்து கண்டினியூஸாக கீழே உள்ள எல்லா ஃப்ரீக்குவென்சியும் ஒரு ஷெல்ஃப் மாதிரி போட்டு அதை பூஸ்ட் பண்ணிடும். இது பாருங்கள், இது ஒரு வகையான ஷெல்ஃபு. இது சில சமயம் டில்ட்டுன்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? இப்போ இந்த இது விட்டுறேன், ஹை ஃப்ரீக்குவென்சி எனேபிள் பண்ணுறேன். இங்கே ஷெல்ஃப் இந்த பக்கத்து பார்த்தீங்களா? ஹை ஃப்ரீக்குவென்சி எனேபிள் பண்ணனா எந்த பாயிண்ட் இருக்கோ அங்கேருந்து ஹை ஃப்ரீக்குவென்சி எல்லாத்தையுமே அது பூஸ்ட் பண்ணும் இல்லை கட் பண்ணும். இதே லோ ஃப்ரீக்குவென்சியை செலக்ட் பண்ணி நான் ஷெல்ஃபுன்னு சொல்லிட்டேன்னா எந்த பாயிண்டில் இருக்கணும் அந்த பாயிண்ட்லேருந்து லோ ஃப்ரீக்குவென்சி எல்லாத்தையுமே அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, அதுதான் டிஃப்ரென்ஸு. இது எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். பறவை கொஞ்சம் முற்றுப்பார், அது விதைத்து அறுக்கிறது. அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ. யாருக்கும் எல்லா நேரமும் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்களா? எப்போ அதை ஆன் பண்ணணும் அப்போது ஹை ஃப்ரீக்குவென்சி எல்லாம் பூஸ்ட் ஆச்சுல. இதுதான் ஷேப் பண்ணுற அந்த டூல். இப்போ இங்கே கெயினுன்னு சொல்லிட்டு ஒரு நாப் இருக்குல்ல. இப்போது நினச்சி பாருங்களேன், இப்போ தேவையில்லாத ஃப்ரீக்குவென்சிலாம் கட் பண்ணி எடுத்துட்டா இதோட வால்யூம் என்ன ஆகும்? ஆப்வியஸாக கம்மியாகும்ல. அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கெயின் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த இடத்துல கெயினை யூஸ் பண்ணாலும் சரி, ட்ராக்கில் இருக்க கெயினை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே தான் பண்ணும். இப்போ இதில் நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீசெட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சில நேரம் நம்ம அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா
அவங்க வச்சுருக்க ப்ரீசெட் வந்து அவங்க ஒரு சவுண்டை மனசில் வச்சுட்டு தான் அதை டார்கெட் பண்ணி செஞ்சுருப்பாங்க. இப்போயே நம்மள்ட்ட இருக்க சவுண்டும் அந்த சவுண்டும் ஒன்றா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ இந்த ப்ரீசெட் எப்போவுமே ஒர்க் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சில இடத்துல இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வோக்கல்ஸ் இருக்குது. இப்போ இந்த வோக்கல்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஈக்குவலைசர் போடுறேன். இப்போ ஈக்குவலைசர் போடுறதுக்கு என்ன பண்ணால், இந்த ஈக்குவலைசர் ஏற்கனவே இருக்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா அது ட்ராப் ஆகிடும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே குட்டி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது பின் ஆகிக்கும். இல்லை ஒவ்வொரு தடவை இதை கிளிக் பண்ணும்போதெல்லாம் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் ஷோ ஆகிட்டே இருக்கும். இது இல்லைனா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். இது போகாமல் அங்கேயே நிற்கணுன்னா இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிட்டால் போதும் நிற்கும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஈக்குவலைசர் விட்டு மாஸ்டர் பஸ்ஸில் ஒரு ஈக்குவலைசர் போட்டுக்கிறேன் சும்மா. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், ஓகேவா? இது வோக்கல்ஸில் உள்ள ஈக்குவலைசர், இது மாஸ்டர் பஸ்ஸில் உள்ள ஈக்குவலைசர். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், மெயின் அப்படிங்கிறது மாஸ்டர் பஸ்ஸு, அதில் உள்ள இன்சர்ட் இது வாக்ஸ் அதாவது வோக்கல் அதில் உள்ள இன்சர்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன ப்ரீசெட் ஒன்று போடுறேன் வோக்கல்ஸில். பாருங்கள், சும்மா நான் ஒரு இதுதான் அந்த ப்ரீசெட். வோக்கல்ஸில் ஒரு ப்ரீசெட் இருக்குது, அந்த ப்ரீசெட் நான் போட்டுக்கிறேன். எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். சுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். யாருக்கும் எல்லா நேரமும் அது விரைந்து மறைகிறதே. கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். ஓஹோ, கவலைகள் கொஞ்சம் இது என்னுடைய சாங்க்கு எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கிங்க. இப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஒரு டெலிஃபோன் எஃபெக்ட் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அகற்றிடு, அது அழகு சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். பார்த்தீங்களா, ஒரு டெலிஃபோன்லேருந்து பாடுற மாதிரி. இந்த மாதிரி சில எஃபெக்ட்டுக்கு வேணால் நீங்கள் ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மீதியெல்லாம் நீங்கள் மேனுவலாக டியூன் பண்ணுறது தான் உங்களுடைய சாங்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் டியூன் பண்ண முடியும். அதனால் ப்ரீசெட் வந்து இந்த ஈக்குவலைசரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வேணால் பயன்படுத்திக்கலாமா தவிர்த்து வேறு எதுக்கும் செட் ஆகாது. அதனால் ப்ரீசெட்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். சரியா? இப்போ இதுதான் ஈக்குவலைசர் பற்றி. நாளைக்கு கிளாஸில் நம்ம டைனமிக் டூல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.